ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு வாட் ஐ நோ சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கொஷின் வந்து சிம்பிளாகவே கொடுத்துருக்கேன். ஏபி சேர்ந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்க, பிசி சேர்ந்து ஒரு வேலையை 36 நாளில் முடிக்கிறாங்க, சிஏ சேர்ந்து ஒரு வேலையை 45 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஏபிசி சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து ஏபிசியோட டேரக்ட் டேஸ் வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்காக நம்ம முன்னாடி யூஸ் பண்ண மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஸோ சேம் தான். அப்படியே அங்கே என்ன யூஸ் பண்ணோமோ இங்கே ஏ ப்ளஸ் பி வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 30 டேஸு, பி ப்ளஸ் சி வந்து 36, சி ப்ளஸ் ஏ வந்து 45. ஸோ இது மூணு பண்ணதுக்கப்புறம் எப்போவும் போல இதுக்கு எல்சிஎம் எடுப்போம்ல. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 45, 36, 30. ஸோ இதில் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 45. ஸோ 45ஓட மல்டிபிள்ஸாக போயிட்டுருக்கப்போ மிச்சம் ரெண்டு நம்பரும் டிவைட் பண்ண தான் பார்க்கணும். ஸோ 45க்கு அடுத்து 90, 2 டைம்ஸ் ஆனால் 90, 30ஆல் தான் டிவைட் ஆகுமே, 36 ஆல் ஆகாது. ஸோ 90 வராது. அடுத்து 135 அதுவும் வராது. அடுத்து 180. ஸோ 180 தான் இந்த மூணு நம்பராலையும் டிவைட் ஆகும். ஸோ 180 தான் வந்து எல்சிஎம், 180 தான் வந்து டோட்டல் ஒர்க். ஸோ இப்போ 180 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 180 டிவைடட் பை 30 போட்டோம்னா 6ன்னு வருமா. இந்த 6 ஏவோட எஃபிஷியன்சி பிஓட எஃபிஷியன்சி சேர்த்தது. அதே மாதிரி 180 டிவைடட் பை 36 போட்டோம்னா 5 வரும். இந்த 5ன்றது பிசி ரெண்டு பேரோட ஆடட் எஃபிஷியன்சி. அதே மாதிரி 45ஆல் 180 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 வரும். அந்த 4 வந்து சிஏ ரெண்டு பேரோட ஆட் பண்ண எஃபிஷியன்சி. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2A வரும், 2B வரும், 2C வரும், ஈக்குவல் டு 15 வரும். 6 + 4 10, 10 + 1 15 வரும். அப்போ 2A + 2B 2C is equal to 15 வரும். அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி 2 காமனாக எடுத்துடணும். A + B + C is equal to 15/2 வரும். ஸோ 7.5. இதை வந்து அப்படியே நம்ம 15.2 வச்சுக்கலாம். ஏன்னா திருப்பி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் வேல்யூ போகிறப்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ டோட்டல் எஃபிஷியன்சி 7.5 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஏபியோட ஆடட் எஃபிஷியன்சி வந்து 6. அப்போ சி மட்டும் வேணும்னா இந்த 6 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா 7.5 - 6ன்னு வந்துச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ 1.5 வரும். அந்த 1.5 தான் சியோட எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட்டு பி + சிக்கு வந்து 5 கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏ மட்டும் வேணும்னா 7.5லேருந்து 5 மைனஸ் பண்ணோம் 2.5. அது வந்து ஏவோட எஃபிஷியன்சி. அதே மாதிரி சி + ஏவோட எஃபிஷியன்சி வந்து நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் 7.5ல் மைனஸ் பண்ணோம் 3.5 தான் பி. ஸோ இப்போ ஏபிசி 3 பேரோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணணுன்னாலும் நம்மளுக்கு 7.5 தான் கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலுமே தெரியும், ஏவும் பியும் ஆட் பண்ணால் 6 வரணும். ஸோ ஏபி இங்கே இருக்காங்க, 2.5 + 3.5 6 நம்மளுக்கு கரெக்டாக தான் வருது. ஸோ இப்போ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 15/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஃபார்முலா படி டோட்டல் டைம் வேணும்னா டோட்டல் ஒர்க் டிவைட் பை டோட்டல் எஃபிஷியன்சி பண்ணணும். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து இங்கே 180. ஸோ 180 இங்கே இருக்குது, டிவைட் பை 15/2. ஸோ இங்கே வந்து நம்ம 7.5 வச்சோம்னா பாயிண்டில் இருக்கும், டிவைட் பண்ண கஷ்டமாக இருக்கும் தான். அப்படியே 15/2 வந்து வச்சுக்க சொல்லிட்டேன். ஸோ 180 டிவைட் பை 15/2 இருக்கிறது மேலே போகிறப்ப மல்டிப்ளை ஆகும். 180 × 2. ஸோ 15 ஒன் டைம்ஸ் கேன்சல் பண்ணோன்னா 180 வந்து 12 டைம்ஸ் வரும். ஸோ 12 × 2 வந்து 24 டேஸ். ஸோ ஏபிசி 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து 24 டேஸில் முடிப்பாங்க. ஸோ இதான் அந்த கொஸ்டினோட சொல்யூஷன். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.